ஜம்முவின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கோந்தரியான் என்ற இடத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி ஷெல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் அங்குள்ள எமது செய்தியாளர் அரவிந்த். நாம் தற்போது இருப்பது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கோந்திரியான் என்னும் பகுதி. இந்த பகுதியும் பாகிஸ்தானின் அத்துமீறிய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த இடம் முழுவதுமே விவசாயத்தில் நம்பியிருக்கும் ஒரு பகுதி. நம்மால் இந்த இடத்தை தெளிவாக பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் அதிகமாக இந்த இடம் முழுவதுமாகவே சோளம் பயிரிடப்பட்டுள்ள பகுதி. ஆனால் இந்த இடத்திலும் பாகிஸ்தானின் இராணுவத்தால் அத்துமீறிய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்ந்து கடந்த 5 தினங்களாக நடைபெற்று வருவதாகவும், இதனால் இங்குள்ள விவசாயங்கள் மற்றும் இங்குள்ள ஆடு மாடுகள் அதே போல மனிதர்களும் இங்கும் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இங்குள்ள மக்கள் நமக்கு தெரிவித்தனர். அதே போல இந்த இடத்திலும் 5 மக்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டினால் பாதிக்கப்பட்டு படுகாயமடைந்து தற்போது மருத்துவமனையில் இருப்பதாகவும் இங்குள்ள உள்ளூர்வாசிகள் நமக்கு தெரிவித்தனர். அதே போல 120 mm பாகிஸ்தானின் 120 mm மோட்டார் ஷெல்லிங் குண்டு இந்த இடத்திலும் வந்து விழுந்திருக்கிறது. அதற்கான தடயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த குண்டின் பிற்பகுதி இந்த இடத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய கேமராமேன் உங்களுக்காக மிக தெளிவாக காண்பிப்பார். இந்த இடத்தில் தான் அந்த 120 mm எனப்படும் அந்த மோட்டார் ஷெல்லிங் இந்த இடத்தில் தான் வந்து விழுந்திருக்கிறது. அதனுடைய பின்பாகம் தான் இந்த பாகம். அதே போல நம்மால் இந்த குண்டை மிக தெளிவாக நம்மால் ஒன்றை பார்க்க முடிகிறது. POF எனப்படுவது பாகிஸ்தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி, அதாவது பாகிஸ்தானின் இராணுவ ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான ஃபேக்டரி. இந்த குண்டும் POF அதாவது பாகிஸ்தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில் தான் தயாரிக்கப்பட்டது எனவும், அதே போல இந்த குண்டின் மற்றொரு புறத்தில் 120 mm என மிக தெளிவாக எழுதியுள்ளது. எனவே இது பாகிஸ்தான் இராணுவத்தால் அத்துமீறிய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் மூலமாக பாகிஸ்தான் இராணுவத்தால் வீசப்பட்ட இந்த குண்டு தான் என தெளிவாக தெரிகிறது. மேலும் இந்த குண்டு இந்த இடத்தில் வந்து விழுந்த உடனேயே இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தத்துடனும் அதிகமான ஒரு தீப்பிழம்புடன் இந்த குண்டு இந்த இடத்தில் வந்து விழுந்ததாகவும், இதனால் இந்த இடத்தில் உள்ள அனைத்து விவசாய நிலங்களும் அனைத்து விவசாய அந்த பொருட்களுமே எரிந்து நாசமாகியதாகவும் இங்குள்ள உள்ளூர்வாசிகள் நமக்கு தெரிவித்தனர். அதே போல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட இல்லாமல் தொடர்ந்து கடந்த 5 தினங்களாக தொடர்ந்து தினமும் இரவு 11 மணிக்கு பிறகு அதிகாலை 5-6 மணி வரை இது போன்ற ஒரு குண்டுகளும் இது போன்ற அத்துமீறிய துப்பாக்கிச்சூடு சம்பவமும் பாகிஸ்தான் இராணுவத்தால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும், ஏதோ இங்கு இராணுவம் இருப்பதால் இராணுவம் தங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதாகவும் இங்குள்ள மக்கள் முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டு இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இராணுவ முகாம் அதே போல அதுக்கு அடுத்து இருக்கும் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் இங்குள்ள மக்கள் நமக்கு தெரிவித்தனர். தந்தி செய்திகளுக்காக கோந்திரியானிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சவானுடன் அரவிந்த்.